மின்சுரல் ஃபேஸோட செகண்ட் டேன்றனால லைட் வாக்கோட நாள் ஆரம்பிச்சாச்சு. வெல்கம் டு டே 11 ஆஃப் டூயிங் 75 டேஸ் ஆர் சேலஞ்ச் டு என்டர் ஜான் 2026 as my stronger version. ஆனா யார் பண்ண புண்ணியமோ தெரியல, அவ்வளவா வயிறு வலிக்கல. எனக்கே ஒரே ஆச்சரியமா போச்சு. சும்மாவே இனிப்பு சாப்பிடலன்னா தூக்கம் வராது. இதுல இப்ப சொல்லவே வேணாம். 10 நாளா கட்டி கத்த சுகர் கிரேவிங்ஸ்லாம் அணைய பிச்சுக்கிட்டு வருதுங்க. 75 நாள் முடியட்டும், ஊர்ல இருக்க ஒரு டஸ்ட்டையும் விடாம எல்லாத்தையும் இறக்க போறேன். நாம் காணும் காட்சி நிஜம் தானா? நிறைய வாட்டி சுத்தி பார்த்துட்டேன். ஆமா, ஜிம்முக்கு வந்திருக்கேன். ஆச்சரியத்தோட ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நார்மலா எப்போ லிஃப்ட் பண்ற வெயிட்டே தூக்க தேர போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு என்னடா இது எல்லாத்துல எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டு லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கான்னு மனசாட்சி பையன் மறந்துட்டான். இததான் புஷ் யோர் லிமிட்ஸ்னு சொல்லுவாங்க போல. எல்லாத்தையும் முடிச்சிட்டு வர வழியில ஃபுல்லா மனசும் மூக்கும் இனிப்புன்னு தேட ஆரம்பிச்சிருச்சு. இதுல அதுக்கு கடைகள்ல மலைக்கு பஜ்ஜி போடுற வாசனையெல்லாம் ஆளை இழுக்குதுங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டிட்டு என் நினைப்பு ஃபுல்லா நேத்து செஞ்ச சிக்கன் மேலதான் இருந்துச்சு. அடுத்து திரும்ப எப்போடா அதை செய்வோம் ஆசையா வந்து இன்னைக்கு வேற பொடிகளை போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. நேத்து டேஸ்ட் மிஞ்சிற அளவுக்கு இது இருக்குன்னு நினைச்சிட்டு அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டி எடுத்து வாயில வைக்கிறேன். இல்ல நேத்து அளவுக்கு இல்ல, பட் நல்லா தான் இருந்துச்சு. இப்படியே போனா 75 நாள்ல ஸ்ட்ராங் ஆவறேனோ இல்லையோ, 75 நாளில் சமையல் கற்றுக்கொள்வது எப்படின்னு டைட்டில மாத்தி வைக்கணும் போல நினைச்சிட்டே 11வது நாள் முடிச்சாச்சு. 12வது நாள் கதற விடுறோம்.